இஸ்ரேலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபபுலேஷன் டு பி அப்பியர் அமங் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். எதை அவர்கள் கவனித்தார்களோ அது நேர எல்லாமே இவர்களுக்கு வினையா போச்சு. ஈரான் மக்கள் இறந்து போவதே தங்கள் வாழ்க்கையில் மறு உருவம் என்று நினைக்கிறார். பலஸ்தீனியர்கள் தாங்கள் இறந்து போனால் சொர்க்கத்து போகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் யூதர்களோ இந்த உலகத்துல செழிப்பா வாழணும்னு நினைக்கும் போது பிள்ளையில தூக்கிட்டு ஓடுறாங்க. உண்டை போட்டு இராணுவத்தை அழித்து விட்டோம், விமானங்களை அழித்து விட்டோம், மிசைல் ஏவக்கூடிய தகுதியை அனுப்பிவிட்டோம் என்று சொல்கிறீர்களே, அதை உங்களால் அழிக்க முடிந்ததுன்னு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று வரைக்கும் சிஜியில் போட்டு தாக்கிட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவருடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும், அவருடைய பில்கேட்ஸுடைய அந்த நிறுவனம், அப்புறமா ஏராளமான அமேசான் கம்பெனிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாமே ரிஃபைனரிஸ் எல்லாமே. இதற்கு காரணம் என்ன? பெட்ரோலால் மூலம் வலுப்பெற்ற அமெரிக்க டாலர். மத்திய தரைக்கடலில் இந்த போர் முடிகின்ற போது ரியூட்டர்ஸ் ஒரு கருத்தை சொல்கிறது, வாஷிங்டன் போஸ்ட் சொல்கிறது. அமெரிக்கா பெரும் தோல்வியை உலக ரீதியாக அறிவிக்க வேண்டும். இந்த போர் கண்ணுக்கு எட்டிய தொலைல முடிகிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அடிப்பேன் என்கிறார். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், போரில் வெற்றி பெற்றது யார்? போரில் தோல்வி பெற்றது யார்? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர். இஸ்ரேலுக்குள்ளே நடக்குது, நீங்களே சொன்னீங்க, டெல்லவியில் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, பெரிய அளவு காசா அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இஸ்ரேலில் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களே ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டம் நடக்கிற மாதிரியான செய்திகள் வருது. ஆட்சி மாற்றத்தில் சில பேர் டெம்பரரியாக சில பேர் நியமனம் செய்த மாதிரிலாம் வருது. இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடக்குது, அரசியல் ரீதியாக என்ன நடக்குது? இஸ்ரேலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபபுலேஷன் டு பி அப்பியர் அமங் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இது காணப்படுவது இயற்கை தான் ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக. ஆனால் அந்த நிலை இங்கே வரவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எதை அவர்கள் கவனித்தார்களோ அது நேர எல்லாமே இவர்களுக்கு வினையா போச்சு. இந்த நிலை வர வேண்டும். பெரியவர் இறந்து போய்விட்டால் அந்த நாட்டில் பெரிய குழப்பம் வந்துடும். ஏன்னா அவர் 1981 அவர் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கார், அலி கொமேனி. 89க்கு அப்புறம் அவர் உச்சபட்ச தலைவராக மாறுகிறார். அதுக்கப்புறம் 30 ஆண்டுகளுக்கு மேல் வலிமையான ஒரு ஐடியாலஜிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்றார் நாட்டை, ஷியா முஸ்லீம் அமைப்புல. அந்த நாட்டில் அவர் போன பிறகு அமெரிக்கா என்ன திட்டம் போட்டார்கள் என்றால், இருக்கிற சவுதியிலிருந்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து எல்லாரும் எனது கையாள்கள் தான். இவர்களை பிரச்சனை நமக்கு பல 100 கோடி 1000 லட்சம் கோடி வருது, இவனை மட்டும் காலி பண்ணிட்டா மெயின் எய்ம் என்னன்னா, அதாவது அவர்கள் பேர் என்ன, சீனா ஒரு பொருளாதார மண்டலமாக மாறுவதற்கு முடியாமல் இந்த நாட்டிலே குழப்பம் மக்கள் போராட்டம் வருவாங்க, ரெவல்யூஷன் வரும், ஒரு ரிவால்ட் வரும், ஒரு இன்சர்ஜென்சி கிரியேட் பண்ணி நாம உள்ள பூந்து காலி செஞ்சிடலான்னு ரொம்ப எளிமையாக நினைத்தார். நீங்க கேட்ட கேள்வி அங்க நடக்கலை, மாறாக எங்க நடக்குது? இஸ்ரேலில் நடக்குது. ஆனால் அதற்கு என்கிட்ட எந்த விதமான ஆதாரமான கருத்தும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் திசை திரும்பி இருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரபுகளை போன்று வலிமையாக யூதர்கள் இவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்னும் கசியவில்லை. நீங்கள் சொன்ன செய்தி வந்திருக்கிறது, ஆனால் பெரிய அளவில் வரவில்லை. ஏனென்றால் மக்களை ஒருமைப்படுத்தக்கூடிய தேசமாக அது இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், பென்கூரியன் ஏர்போர்ட்டில் மக்கள் கிடைப்பதெல்லாம் தூக்கி அடிக்கிறார்கள். அவர்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது. இவர்களுக்கு உயிர் பயம் வரவில்லை. யாருக்கு? ஈரான் மக்கள் இறந்து போவதே தங்கள் வாழ்க்கையில் மறு உருவம் என்று நினைக்கிறார்கள். பலஸ்தீனியர்கள் தாங்கள் இறந்து போனால் சொர்க்கத்து போகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் யூதர்களோ இந்த உலகத்துல செழிப்பா வாழணும்னு நினைக்கும் போது பிள்ளையில தூக்கிட்டு ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? கோரான் குண்டுகளை நோக்கி இருக்கிற சிறு சிறு கிராமங்களுக்கு ஓடுகிறார்கள். அதற்கு காரணம், அவர்கள் லெபனானை எதிர்கொள்வது, லெபனானிலும் உச்சபட்ச தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நயீம் கசம் இப்பொழுது ஹிடன்ல இருக்கார். அவர் எங்க இருக்கான்னு தெரியல, ஹிஸ்புல்லா. அங்க இருக்கக்கூடிய டேவிட் ஓன் மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள், அவர் பேரு நவாப் சலாம், ஒருவர் முஸ்லீம் மற்றொரு கிறிஸ்தவர்கள், அவர்களும் அமெரிக்கர்களாக மாறி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா வலிமையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற போது
அந்த நாட்டில் மக்கள் போராடுவதற்கு கூட சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அந்த நாட்டில் உயிரை தேடி தெஹ்ரான், அதாவது டெல்லவியூலேருந்து எல்லா பக்கமும் ஓடுறாங்க. எங்கே போனால் உயிர் வரும், உயிர் கிடைக்குங்கிற அளவுக்குள்ள ஒரு 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 பாதுகாப்பற்ற மண்டலமாக அது மாறி இருக்கிறது. அதையும் மீறி பெஞ்சமின் இனி அடுத்த எலெக்ஷனில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது. அவர் உயிரோடு இருந்திருந்தார். அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத தெரியல. ஏன்னு கேட்டால், கேவலமாக இழிவாக பேசக்கூடிய, வார்த்தைகளை கக்கக்கூடிய ஒரு கடும்போக்குவாதி, வெறுப்பு உணர்ச்சி வந்த பென்கவீர் இறந்து போனதாக ஒரு செய்தி, இல்லை அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதாக ஒரு கேள்வி. பெசலில் சுமோட்ரிச்சுடைய மகன் இறந்து போயிட்டார். இப்படி எல்லாமே உருக்குலைந்திருக்கிறது. ஏராளமான தலைவர்கள் அங்கே காலிதான். எங்க? இஸ்ரேலில். ஆனால் ஈரானிலிருந்து தெளிவு வருது இல்லையா செய்தி, அப்படி ஒரு செய்தியும் அமெரிக்காவிலிருந்தும் அமெரிக்க படைகள் மரணத்தை குறித்தும் இஸ்ரேலுடைய தளபதிகள் இறப்பு குறித்தும் ஒரு செய்தி கூட கிடையாது. காரணம், ஆல் மீடியா கிரப், அதாவது அவர்களுடைய கையில தான் இருக்கு. அது சூறையாடப்பட்டிருக்கிறது. அதனால இஸ்ரேலில் நீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய டிசென்ட், இந்த குழப்பம், இது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கண்டிப்பாக வெடிக்கும். இது போர் நின்ற பிறகுதான் என்னங்கிறது தெரியும். சரி சார், அதே போல் அமெரிக்கா ஜெர்மனியே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜெர்மனி அமெரிக்காவுக்கு கேட்டதுக்கு எதிர்மறையான சில கருத்துக்களை பேசப்பட்ட மாதிரிலாம் வருதுங்களா? ஜெர்மனி இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக மாறி இருக்கலாம். ஜெர்மனி மட்டுமல்ல, நேட்டோ நாடுகளே மாறி இருக்கிறது. நேட்டோ கூட்டமைப்பு ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய கையாளாகவும் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகளாக இருந்த விளைவாகத்தான் 1990களுக்கு பின்பு நடந்த ஆபரேஷன், யாருக்கு எதிராக? சதாம் ஹுசைனுக்கு நடந்த ஆபரேஷனில் அவர்கள் உள்ளே சென்று இதே மாதிரி WS புஷ்ஷுடைய அப்பா சீனியர் புஷ் குவைத்தினுடைய விவகாரத்தில் பழிவாங்குவதற்கு கூட நின்றார்கள் நேட்டோ. 2002 நடந்த மற்றொரு கோலியேஷன் ஃபோர்ஸ் அட்டாக்குன்னா இங்கே நம்ம ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின் லேடன் உள்ளே இருக்கான ஒரு கோலியேஷன் ஆப்ரேஷன் ஜாயினிங் வித் நேட்டோவில் தான் அமெரிக்காவும் இருக்குது, எல்லாருமே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நேட்டோ நாடுகளில் ரொம்ப முக்கியமான நாடு எது? நீங்கள் சொன்ன மாதிரி UK ரொம்ப முக்கியமான நாடு, இங்கிலாந்தினுடைய கியார் ஸ்டோமர், அடுத்து இத்தாலி மெலோனி, மூன்றாவது பிரான்ஸ் இமானுவேல் மெக்ரான், அதே மாதிரி ஜெர்மனி, சுவிஸ், கனடா, இப்படி எல்லா நாடுகளும் யாருமே சொல்லிட்டாங்க வெளிப்படையா. ஜெர்மன் என்ன சொல்லிட்டுனா, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப, இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை விட கடுமையாக சொன்னது, ஒரு நியாயமற்ற அரக்கத்தனமான போர் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா? ஸ்பெயின் சொல்லலாம். உடனே ஸ்பெயினுக்கு நாங்கள் டேரிஃப் போடுவோம்னு சொல்லி போட்டார். உடனே பிரான்ஸ் சொன்னது, இமானுவேல் மேக்ரான், நோ, நீங்கள் சொன்னது சரிதான், தப்பு இல்லை, உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன்னு இமானுவேல் மேக்ரான் அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்சின் சார்பில் அவர் தன்னுடைய குரலை கொடுத்து விட்டார். இப்போ ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாடு ஸ்பெயின், எல்லா நாடுகளுமே நாங்கள் போருக்கு வரமாட்டோம், இத்தாலி போருக்கு வரமாட்டோம், எந்த நாடும் போருக்கு போவதில்லை. அமெரிக்கா என்ன சொன்னது தெரியுமா? அப்படி என்றால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி திண்டீங்களே, நாங்கள் நிறைய செலவு பண்ணோம் ஒன்றை உருவாக்குறதுக்கு, போங்கடா நீங்கள நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு நேற்று ஜம்பம் பேசினார். இவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு கீழே போயிட்டுங்கிறக்கு ஒரு உதாரணம். உலகத்தில் யாரும் அழிக்க முடியாத சக்தியும் தானே சவுதிக்காரன் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். 400 லட்சம் கோடியை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணிச்சு. கத்தர் வந்துட்டு போன டொனால்ட் ட்ரம்புக்கு 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை பரிசு கொடுத்துச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாருமே தங்களுடைய முதலீடுகளை திரும்ப பெற போகிறார்கள் என்ற செய்தி சர்வதேச நியூஸ் ஏடுகளில் நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சட்ட பிரிவையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த பிரிவு எனக்கு மறந்துட்டு. அப்போ இன்னைக்கு நேட்டோ சிஸ்டமும் அழிஞ்சு போகுது. நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த பாண்டும் கிடையாது. ஜெர்மன் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஜெர்மன் பட் ஆல்சோ ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், எந்த நாட்டாவது கப்பல் அனுப்பியிருக்கா? ஆனால் நம்ம செய்திகளை கதை விடுவாங்க, பிரான்ஸ் கப்பல் விரைகிறது. அமெரிக்க கப்பல் பட்டப்பாடுக்கு பிரான்ஸ் கப்பல் என்ன செய்யும் அவர்களுக்கே தெரியும். அவருடைய ஆயுதங்கள் கொடூரமான ஆயுதங்கள். யார்? மிசைல். அவருடைய ஸ்ட்ரக்சரல் பேஸ் அண்டர் த ஹில் ஸ்டேஷன், மலை பகுதிகளுக்கு கீழ் குடைந்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்திருக்கு. நான் நிறைய பார்த்துட்டேன். அவ்வளவு ஆழமாக வைத்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். திருப்பி சொன்னால், நேற்று ஒரு காணொளியில் அணு ஆயுத தாக்குதல் மேலே நடந்தாலும் கூட கீழே பாதிக்காதான். அந்த அளவிற்கு ஒரு ப்ரொடெக்ட் பிளேஸில் அவங்க மிசைல் சிட்டியை வச்சதுனால தான். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுங்கள், 5000 நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், 5197 மியூனிஷன்ஸ் குண்டுகளை போட்ட பிறகும் இவர்களால் அங்கே எப்படி இருக்க முடியுது?
அப்போ இவர்கள் எந்த பகுதியில் குண்டு போட்டாங்க? குண்டை போட்டு இராணுவத்தை அழித்து விட்டோம், விமானங்களை அழித்து விட்டோம், மிசைல் ஏவக்கூடிய தகுதியை அனுப்பிவிட்டோம் என்று சொல்கிறீர்களே, ஆனால் நீங்கள் எதை அழித்தீர்கள்? எதை உங்களால் அழிக்க முடிந்தது? அழிக்க முடிந்ததுன்னு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று வரைக்கும் சிஜில் போட்டு தாக்கிட்டாங்க. 2 கர்ரம் சோர் தாக்கியாச்சு, ஹைபர் ஷெக்கான் தாக்குறாங்க, இமாமத் தாக்குறாங்க, இன்னும் ஏராளமான பேர்களில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கஹர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஷஹாப் 1, ஷஹாப் 2, ஃபத்தே 2, ஃபத்தா 2 இருக்கு. ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஃபத்தா 3. இது எல்லாமே மெனுவரபிள் சிஸ்டமேட்டிக் ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன், அதாவது ஜிபிஎஸ் கருவி பொருந்திய டபுள் வார்ஹெட் கொண்ட அணு ஆயுத மியூனிஷனை சுமந்து கொண்டு ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ் அண்ட் அதனுடைய வேகம் வளிமண்டலத்திற்குள் 17,000 km/h, மேக்கை விட 15 மடங்கு ஸ்பீடு. அந்த ஸ்பீடு கீழே இலக்கை தாக்கும் போது 5லிருந்து 8 ஆகி ஏறி 17 ஆகி கிளஸ்டர் பாம்பை வெளியிடுகிறது சிஜில். அந்த கிளஸ்டர் பாம்பில் தான் 80 நிலைகளில் பிரிகிறது. அதை இவர்கள் தாக்கினாலும் தாக்காவிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கெல்லாம் தாக்குறாங்க? ஜோர்டான் வழியாகத்தான் வருது. ஜோர்டான் கை வச்சுட்டான். இங்கே வந்தால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் க்ளோஸ்டு. செய்தி வந்துட்டேன். இவருடைய தடுப்பு வியூகம் பெரிய டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 1, ஏரோ 3 தாட் சிஸ்டம் has been collapsed. Patriot has been collapsed. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு. அதனால இப்போ வந்து அமெரிக்கா பெரும் தோல்வியை உலக ரீதியாக அறிவிக்க வேண்டும். அதை விட இன்னொரு செய்தி வந்திருக்கு. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தால, இப்போ இதெல்லாம் சிக்கல் வரப்போகுது. இந்த போர் கண்ணுக்கு எட்டிய தொலைல முடிகிற மாதிரி தெரியல. அதற்கான ஒரு வழிவகையோ ஒரு சீஸ் ஃபயர். ஒரு அமெரிக்கா இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? இப்போ ஜப்பான்கிட்ட உதவி கேட்குற மாதிரி சில செய்திகள் போடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் தங்களோட தோல்வியை ஏற்றுக்கிட்ட மாதிரி நான் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ அடுத்த கட்டமாக ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுடைய முடிவு என்னவாக தான் இருக்கும், என்ன நடக்கும்? அமெரிக்காவை பொறுத்தவரை எப்பொழுது அவர்களுடைய பொருளாதார நிலை சரியில்லை. அந்த நாடு இஸ் கோயிங் டு பி ரெசஷன். அதாவது என்ன சொல்றது என்றால், அமெரிக்க பொருளாதாரம் என்பது அவன் நாட்டுக்குள்ள நல்ல பேர், அவன் நாட்டுக்குள்ள தான் பெட்ரோல் இருக்கு அப்படி கிடையாது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் டாலர் எஸ்கலேஷன், அதனுடைய உயர்வு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய டெவலப்மெண்ட், அதை வைத்து தான் இருக்கு. அமெரிக்காவுடைய அந்த டாலர் என்பது ஒரு பேப்பர் மட்டும்தான். அந்த பேப்பருக்கான மதிப்பீட்டை கொடுக்கிறது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஏனென்று சொன்னால் 1930களுக்கு பின்பு 33, 37ஆம் ஆண்டு முதலாக ஒட்டல் காடாக இருந்த பாலைவனங்கள் சோலைவனங்களாக மாறியது. அமெரிக்கா சொன்னார், டெக்னாலஜி நான் கொடுக்குறேன், ஆனால் இனி வரும் காலமெல்லாம் உலகம் முழுவதும் நீ விற்கக்கூடிய ஒவ்வொரு ஆயிலும் $1 10 கோடி இருந்தாலும் 1000 லட்சம் கோடியாக இருந்தாலும் எனது அமெரிக்க டாலரில் தான் சேரும். ஒரு பைசா இந்திய மதிப்பு இருக்கு, அல்லது ஒரு ரியால், ஒரு தினார், இதெல்லாம் வந்து நீ விற்கக்கூடாது, அமெரிக்க டாலரில் தான் விற்கணும். இப்போ ஒபேக் நாடுகள் இருக்கிறது. அந்த ஒபேக் நாடுகள் எல்லாருமே மத்திய கிழக்கில் பெரும் செல்வம் புளித்த நாடுகளாக சவுதி அரேபியா, அரம்கோ கம்பெனி முதல்ல அமெரிக்காட்ட இருந்துச்சு, இப்பொழுது சவுதியுடைய அரச நிறுவனமாக மாறி இருக்கிறது. இதனுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1.6 ட்ரில்லியன், அதாவது 160லேருந்து 180 லட்சம் கோடி. இதில் உலகத்தில் ஒரு நாளைக்கு 2 கோடி பேரல், 1 கோடி பேரல், அதில் வந்து 1 கோடி பேரல் டெய்லி வருது. அதாவது இந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும் உலக தேவையில் 10% அவங்க ரிஃபைன் பண்ணுறாங்க, 10% ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த கம்பெனி யாருக்குரிய கம்பெனி? சவுதியினுடைய ஒரு அரச கம்பெனி. ஆனால் அமெரிக்காவுடைய டாலரில் தான் பண்ணணும். ஒபேக் நாடுகளில் ஈராக்கில் ஏராளமான, ஈரானில் ஏராளமான, சவுதி அரேபியா, கத்தரில் சிஎன்ஜிஸ் கிடைக்குது, அபுதாபியில் கிடைக்குது. இப்படி ஜோர்டானில் எல்லா நாடுகளிலும் இருந்து உலகத்தை கையில் வைத்துக் கொள்வது அமெரிக்க டாலர் தான். அமெரிக்க டாலர்னோன்னு அது என்ன மாய மந்திரத்தில் வரல. இந்த பெட்ரோல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸின் மூலம் ப்ராஸ்பரிட்டி, அதனுடைய செழுமைப்படுத்தப்பட்ட நாணயம்தான் அமெரிக்கா. இதை வைத்து தான் அவர்கள் வறுமையில் உள்ள மக்களை, அதாவது சுரண்டல், எப்படின்னு கேட்டால் இந்த பணச்செழிப்பை வைத்து அமெரிக்கா ஹேஸ் ப்ரொவைடட் லாட் ஆஃப் மணி ஃபார் ரீசர்ச், R&D, வான் பாதுகாப்பு பண்ணுறோம், எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் விடுறது கூட நமக்கு வழி இல்லை. இன்னைக்கு கூட ஒரு லைன் விடுங்களேன் சார், இங்கேருந்து நாம் கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு ஒரு 5 ட்ரெயின் தானே இருக்குது, ஒரே ஒரு ட்ரக் மட்டும் விட்டுருங்களேன்,
காலையிலிருந்து ஒரு 5 போட்டு சாயந்தரம் ஒரு 5 போகட்டு. அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில், அதுக்கு நிறைய செலவாகும் சார். சரி, இந்தியாவில் பாதுகாப்பில் கவாச்சின்னு ஒன்று இருக்குது, ரயில் பாதுகாப்பில், அதை கூட வாங்குறதுக்கு நமக்கு இல்லை. ஒரிசாவில் விபத்து இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஆமாம். அப்படி நம்முடைய பொருளாதாரம் இருக்குது. அதனால் இந்தியா என்ன செய்கிறான், அதாவது நன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. நம்முடைய நாட்டில் பணம் இல்லாதனால் நாம் வெளிநாட்டை இயங்குகிறோம். அமெரிக்கா அப்படி அல்ல. அவனுடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும், அவனுடைய என்னது பில்கேட்ஸுடைய அந்த நிறுவனம், அப்புறமா ஏராளமான அமேசான் கம்பெனிகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாமே ரிஃபைனரிஸ் எல்லாமே. இதற்கு காரணம் என்ன? பெட்ரோலால் மூலம் வலுப்பெற்ற அமெரிக்க டாலர்கள். ஆனால் இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி மத்திய தரைக்கடலில் இந்த போர் முடிகின்ற போது ரியூட்டர்ஸ் ஒரு கருத்தை சொல்கிறது, வாஷிங்டன் போஸ்ட் சொல்கிறது, உலகத்தின் ஒழுங்கு அமைப்பே மாறி போய்விடும். அப்படி என்றால் இனி மறுபடியும் அவர்கள் தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறலாம், அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணலாம். ஈரான் வைக்கிறது 4 நிபந்தனை. முதலில் மத்திய தரைக்கடலேருந்து நீ காலி பண்ணி போயிடும். முதலில் மத்திய தரைக்கடலில் நீ உன்னுடைய பேஸு பக்கத்தில் கத்தரில் வைப்பேன், சவுதியில் வைப்பேன், ஜோர்டானில் வைப்பேன், ஈஜிப்டில் வைப்பேன், துருக்கியில் வைப்பேன், இங்கெல்லாம் நீ வைக்கவே கூடாது. முதல்ல காலி பண்ணி போயிடும். 2வது எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடை. 3வது எங்களுடைய சொத்தை முடக்கி வச்சிருக்கே, அதை நீ உடனே ரிலீஸ் பண்ணணும். இப்போது 4வது நாங்கள் தொடர்ந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஆஃப் அண்டர் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் நல்ல வழிகளுக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி கன்சியூமிங், அதே போன்று மெடிசின், அதே போன்று 3வது என்ன இலக்கு, 3வது வந்து நாங்கள் நல்ல பணிகளுக்கு செய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஒன்றை நான் நம்ப தயாராக இல்லை. என் மீது இனி தாக்கவே கூடாதுன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எனக்கு சுயரிட்டி கொடுக்கும். யார் சொல்கிறா? ஈரான் கேட்குது. நான் அமெரிக்காவிட்ட பேசவே மாட்டான், அவன்கிட்ட பேசுகிறே ஒன்றும் இல்லை, நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். உலகம் முழுவதும் வந்து நேட்டோவும் சரி, ஆப்பிரிக்க யூனியனும் சரி, ஏசியா கண்ட்ரி எல்லாரும் வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அநியாயமான தாக்குதல் நடத்தி ஒரு 39 அதாவது ஆமாம் 39 இயர்ஸ் 40 இயர்ஸாக எங்களை வறுமையில் ஆக்கி எங்கள் நாட்டில் முன்னேற்றமே இல்லாமல் ஆக்கி போட்டீங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இழப்பீட்டு இருக்கோ அவ்வளோத்துக்கு நீ தான் கொடுக்கணும். ஷூட். அமெரிக்காவில் சின்ன காஃபி ஷாப்பில் ஒரு பெண் காஃபியை ஊற்றிட்டான், அதுக்கு பாதிப்புக்கு 300 கோடி கொடுத்தான். நீ என் நாட்டில் எவ்வளோ உயிர்களை காவு கொண்டிருக்கா, கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இல்லை. எவ்வளோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டிருக்கா, எபிக் ஃபியூரிங்கிற பேரில் எவ்வளோ பேர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேருடைய அந்த கற்பப்பை பார்க்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய பொல்யூஷன் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போகிறா? எவ்வளோ குழந்தை இறந்துருக்காங்க. ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த 170 குழந்தை சாகடிச்சு இப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறான். ஆனால் இது அவர்களால் இன்னும் நிலைத்து 6 மாதம் 10 ஒரு வருடம் நிற்க முடியும். யாரால்? ஈரானால். ஆனால் அமெரிக்காவால் நிற்க முடியாது. நான் சொல்லலை. அமெரிக்காவுடைய போர் நடப்பதற்கு முன்பு 2025 ஜூலை மாதம் பாம் சிட்டியில், பாம் பீச்சில் வச்சு அன்னைக்கு டேவிட் கெயின் சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஜோ கெயின் மாதிரி டேவிட் கெயின் அன்னைக்கு சொல்லியிருந்தார், ஐயா நம்மள்ட்ட ஆயுதம் இல்லை, இருப்பது ஒரு வாரத்துக்கு தான் உக்ரைன் போருக்கும் பலஸ்தீன போருக்கும் கொடுத்துட்டோன்னு சொன்னதை மீறி இன்னைக்கு 18 நாள், அன்னைக்கு 18வது நாள், 18 நாள் ஆயிட்டு தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அடிப்பேன் என்கிறார். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், போரில் வெற்றி பெற்றது யார், போரில் தோல்வி விட்டது யார்? பிபிசியுடைய செய்தியை பார்க்க வேணாம், ஏபிசியுடைய செய்தியை பார்க்க வேணாம், மற்றெல்லாம் பார்க்க வேணாம், மறைக்கிறார். இதுதான் உண்மை. இனி அமெரிக்காவை வந்து டிக்ளைன் தான், இறங்கு சாசனம் தான், தவறான ஒரு ஆட்சியாளர்கள் மூலம்தான் இது. ஏன்னா அமெரிக்கன் காங்கிரஸை சொல்கிறான், செனட்டுடைய நடவடிக்கை யாருக்குமே நடவடிக்கை எவருக்குமே பிடிக்கல. அவ்வளோ மோசம். பாரிய அழுத்தத்தில் கூட பங்குதாரையாக இருந்த நேட்டோ விலகிட்டு, எல்லாருமே விலகிட்டான். ஆனால் இனி அவர் அந்த ஒரே ஒரு ஆள் வந்து புட்டினையோ ஜிஜிமிகையோ கூப்பிட்டு பேசி நீங்களே முடிவெடுங்கிற மாதிரி வரணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது என்ன மாதிரி ஒரு கலைச்சூழல் மாறப்போகிறது என்பதை we have been waiting, காத்து கொண்டு இருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல். நிகழ்ச்சியில் போயிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.